விஞ்ஞானம் மற்றும் நவீன யுகத்தின் சகாப்தத்துல நம்ம சொசைட்டி ரொம்பவும் முன்னேறி இருக்கு. ஆனா இன்னைக்கும் பல பேர் சகுனங்களை பார்க்க தான் செய்யறாங்க. சில சகுனங்களின் பின்னால எந்த அறிவியல் அடிப்படையும் இல்ல அப்படின்னா கூட ஆன்மீகம் சார்ந்த நம்பிக்கையில அத அதிர்ஷ்டமா அல்லது துரதிர்ஷ்டமா பாக்குறாங்க. சகுன சாஸ்திரத்துல பல வகையான நம்பிக்கைகள் இருக்கு. சாலையில திடீர்னு பூனை நம்ம குறுக்கால போறது, போற வழியில பாம்பு கடந்து போறது அப்படின்னு பல நம்பிக்கைகள் இருக்கு. அந்த வகையில சவ ஊர்வலத்தை பார்த்தா என்ன மாதிரியான சகுனம்? நீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது வழியில ஏதாவது ஒரு சவ ஊர்வலத்தை பார்த்தீங்க அப்படின்னா சகுன சாஸ்திரத்தின்படி நீங்க போற வேலையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை இது அதிகப்படுத்துது. இறந்தவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு அவங்களுடைய உடலை பிரார்த்தனை செஞ்சுட்டு நீங்க கடந்து போகலாம். வீட்டை விட்டு வெளியே போகும்போது சங்க அல்லது மணிகளின் சப்தம் கேட்கறதும் மங்களகரமானதா கருதப்படுது. கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னு சொல்லப்படுது. ரெண்டாவது யாசகம் கேட்கிறவர், அதாவது பிச்சைக்காரர். வீட்டை விட்டு முக்கியமான வேலைக்கு போற நினைக்கிறவங்க வேலைக்காக கிளம்பும் போது பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா போகலாம். அங்க இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய்யறதால உங்களுடைய புண்ணியம் அதிகமாகறதோட உங்களுடைய வேலைகள் நிறைவேற மங்களகரமான நாளா அமையும். வழியில பசுவை பாக்குறதும் பசு கன்றுக்கு பால் கொடுக்கறத பாக்குறதும் மங்களகரமானதா கருதப்படுது. பசுவுடைய சாணத்தை பார்க்கறது கூட மங்களகரமானதா கருதப்படுது.